லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் ஒற்றை தலைமையை எதிர்த்ததால் அக்கட்சியிலிருந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார். கடந்த 3 ஆண்டுகளாக அதிமுகவுக்கு உரிமை கோரி சட்ட போராட்டம் நடத்தி வந்த அவர் திமுகவில் இணைந்தார். அதிமுகவை எம்ஜிஆர் துவங்கிய பின் தென் மாவட்டங்களில் திமுகவின் செல்வாக்கு குறைந்தது. அதனால் நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை என கருணாநிதி விமர்சித்தார். தேனி மாவட்டத்தில் திமுகவுக்கு செல்வாக்கான நிர்வாகிகள் இல்லை. அதனால் அதிமுகவில் பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அரசியல் செய்த தங்க தமிழ்ச்செல்வனை திமுகவில் சேர்த்தனர். அவர் தற்போது எம்பியாக உள்ளார். 3 முறை முதல்வராக இருந்த பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததால் தேனி மட்டுமல்லாது மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் திமுக மவுசு கூடும். முக்குளத்தோர் சமுதாய ஓட்டுகள் கிடைக்கும் என திமுக தரப்பு நம்புகிறது. அதே நேரத்தில் முதல்வராக இருந்தவர் என்பதால் பன்னீர்செல்வத்திற்கு திமுக தலைமை முக்கியத்துவம் கொடுக்கும். அமைதியாக பேசிய ஸ்டாலினிடம் காரியத்தை சாதித்து விடுவார் பன்னீர். எனவே தங்களுக்கு முக்கியத்துவம் குறைந்துவிடும் என திமுகவில் காலங்காலமாக உள்ள முக்குளத்தோர் சமுதாய தலைவர்கள் எண்ணுகின்றனர். அவர்கள் பன்னீர்செல்வம் வருகையை விரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பன்னீர்செல்வம் திமுகவில் இணையும் நிகழ்ச்சியில் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர் பெரியசாமி பங்கேற்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் விரும்பியுள்ளார். அதன்படி அவருக்கு அழைப்பு விடப்பட்டது. ஆனால் பெரியசாமி வருவதாக கூறிவிட்டு கடைசி நேரத்தில் பன்னீர்செல்வம் இணைப்பு நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டார்.